வெல்கம் டு S77 சேனல். உங்களை இனிதை வரவேற்கிறேன். என்னப்பா இது என்னவோ வித்தியாசமாக ஃபிங்கர் சிப்ஸாக என்னன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெண்டைக்காய் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அது அதை மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க, யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி செய்யலான்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி வெண்டைக்காய் வாங்கி அதை பெரிய சைஸாக இருந்தால் 2ஆக வெட்டி அதை 4ஆக வெட்டுங்க. நடுவில் கத்தி வச்சு வெட்டினாலும் சரி, அருவாமனையில் வெட்டினாலும் சரி, அப்படி 4ஆக வகுந்து விட்டுடுங்க. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பேர். எங்கள் வீட்டில் இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுப்பாங்க லீவு நாளில். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஏதோ காய்கறி டெய்லியும் கொடுங்கன்னு சொல்லி ஸ்கூல்லேயே சொல்லி விட்டுறாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி நம்ம இந்த வெண்டைக்காயை நல்லபடியாக 4 துண்டாக வெட்டிட்டு கடலை மாவு போட்டிருக்கேன். கடலை மாவு போட்ட உடனே உப்பு போட்டிருக்கேன். இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. தேவையானவங்க கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வேறு எதுனா நம்ம எண்ணெயில் டிப் பண்ணுற மாதிரி உள்ள காளான் அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கடலை மாவு இதை கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி உள்ளதுக்கு நான் வெறும் கடலை மாவு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், சில்லி பவுடர், அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரிட்டு தண்ணி தெளித்து நல்லா பெசருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சில்லி பவுட்ரு ரெட் சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் காஷ்மீரி பொடி அப்படிலாம் நான் எந்த மிளகா இருக்கோ அதை வாங்கி நான் அரைச்சி வச்சுக்குவேன். அதை நான் போட்டுக்குவேன். இங்கே பாருங்கள், நல்லா டிப் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நான் இப்போ கொஞ்சமாக, அதாவது எங்கள் வீட்டில் ஒரு பர்சன் எங்கள் பேத்திக்காக நான் செய்கிறது, இது எல்லாருக்குமே சாப்பிடுவாங்க. அவள் கேட்டானேன்னு அவசரத்துக்கு நான் இன்றைக்கி செஞ்சேன். அது அப்படியே வீடியோவாக எடுப்போமே அப்படின்ட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே நான் எடுத்தாச்சு. சூப்பராக இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் நிறைய எண்ணெயில் டிப் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் தவாவில் செய்யலாம். நான் இந்த மாதிரி பாத்திரத்தில், ஏன்னா எண்ணெய் 4 பக்கமும் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை ரொம்ப டிப் பண்ணி நான் அப்படியே நம்ம சாதாரணமாக நம்ம திருப்பி விட்டாலே போதும். நம்ம எண்ணெய் ஊற்றி செய்கிறதோட கொஞ்சம் அதிகமாக ஒரு 3 ஸ்பூன், ஒரு 4-5 வெண்டைக்காய் போட்டு நான் எடுப்பேன். ஏன்னா நிறையா வச்சு தவாவில் கூட நீங்கள் திருப்பலாம், அது உங்கள் விருப்பம். நான் இந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா செவர விட்டு எடுப்பேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாலாம் இது வராது. ஏன்னா நீங்கள் எண்ணெயில் டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக வெந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். இது கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சுவை உங்களுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, அதாவது தயிர் சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கோ இல்லை நம்மளுக்கு சைடிஷ்ஷோ எதுவும் இல்லை சாப்பிடுங்க, திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி வெண்டைக்காவை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இது. நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சுவையும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது உடம்புக்கு நல்லதுன்றது நம்ம சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கு வேறு மாடுலேஷன்லாம் பண்ணி சாம்பாரில் போட்டு இல்லை சூப் பண்ணி அப்படி கொடுக்குறதோட இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இது எப்படின்னா கொஞ்சம் செவறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு தான், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுலாம் நீங்கள் செய்ய முடியாது. அது எண்ணெயில் டிப் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் குறைச்சிட்டு கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அது கொஞ்சம் கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது கொஞ்சம் மெதுவாக இருக்கும், வயசானவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பேத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. சாப்பிட்ட பிறகு அவளே சொல்லுவாள், என்ன இருக்குதா, காலி ஆகிட்டா. ஆனால் எங்கள் வீட்டில் 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுடுவாங்க. அதனால் இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ அதாவது ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி தான் நான் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் செவந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நான் திருப்பி விடுவேன். பாருங்கள், திரும்பிடுச்சு நல்லா. அவ்வளோதான். இது ரொம்ப ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து. ஆனால் நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க, ஏன்னா எண்ணெய் நிறையா வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சிட்ருக்கேன். மீதி உள்ளது நீங்கள் அப்படியே போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். நான் பார்த்தீங்களே, நான் பெரட்டனதே எவ்வளோ பெரட்டினேன்னு, அவ்வளோதான். இப்போ 2வது அதை போட்டு, ஃபஸ்ட்டு எடு போட்டேன், இப்போ 2வது எடு போட்டு எடுத்திருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு உடம்பு ரீதியாக நல்லதா, இதெல்லாம் எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படிலாம்? எல்லோரும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது நல்லா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.
இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இது டீப் ஃப்ரை கிடையாது, நான் அப்பயே சொல்கிறேன். ஒரு ஃபேன் ஃப்ரையில் நீங்கள் ஃபேனில் வச்சு நீங்கள் செய்யணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் அது என் பேத்திக்கே இந்த டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எண்ணெயில் போட்டால் எங்களுக்கு நல்லா பிடிச்சதுன்னா எண்ணெயில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஒன்றும் பிரியாது. அதாவது இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருமான்னு ஒரு டவுட்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வராது. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே எடுத்து நல்லா எடுத்துட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.